ஹார்வர்டு பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்பது குறித்து அறிவியல் ரீதியான விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். இயற்பியல் மற்றும் ஆன்மீகத்தை இணைத்து முன்வைத்துள்ள கருத்து புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. சொர்க்கம் என்பது வெறும் நம்பிக்கையா, நிஜமாகவே ஒரு இடத்தில் இருக்கிறதா என்ற விவாதம் பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஹார்வர்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் புதிய கோட்பாட்டை முன்வைத்துள்ளனர். எட்வின் ஹப்பிள் என்ற வானியலாளர் 1929 பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை கண்டறிந்தார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர்களும் நவீன இயற்பியலாளர்களும் இப்போது ஒரு புதிய கருத்தை சொல்கிறார்கள். சொர்க்கம் என்பது மேகங்களுக்கு பின்னால் இல்லை, அது நமது காஸ்மிக் ஹொரைசன் எனப்படும் பிரபஞ்ச எல்லைக்கு அப்பால் மற்றொரு பரிமாணத்தில் இருக்கலாம் என்கிறார்கள். இது வெறும் கற்பனையல்ல, இதற்கு பின்னால் ஆழமான குவாண்டம் இயற்பியல் இருக்கிறது. முதலில் காஸ்மிக் ஹொரைசன் என்றால் என்னவென்று புரிந்து கொள்வோம். நமது பிரபஞ்சம் தோன்றி சுமார் 13 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது. ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். பிரபஞ்சம் உருவானதிலிருந்து ஒளி எவ்வளவு தூரம் பயணம் செய்து நம்மை அடைந்துள்ளதோ அந்த எல்லைதான் காண்பதற்குரிய பிரபஞ்சம். இதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, ஏனெனில் அங்கிருந்து வரும் ஒளி இன்னும் நம்மை அடையவில்லை. அந்த எல்லையைத்தான் விஞ்ஞானிகள் காஸ்மிக் ஹொரைசன் என்கிறார்கள். இது ஒரு முடிவற்ற சுவர் போன்றது. அந்த சுவருக்கு அப்பால் மற்றொரு உலகம் இருக்க முடியுமா? விண்மீன் திரள்கள் நம்மிடமிருந்து வெகு தூரம் விலகிச் செல்கின்றன. எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறதோ அவ்வளவு வேகத்தில் அவை நகர்கின்றன. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில், அதாவது சுமார் 200 டிரில்லியன் மைல்களுக்கு அப்பால் இந்த விண்மீன் திரள்கள் ஒளியின் வேகத்தில் நகரத் தொடங்குகின்றன என்று டாக்டர் கில்லன் விளக்குகிறார். ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டின்படி நிறை கொண்ட எந்த ஒரு பொருளும் ஒளியின் வேகத்தை தாண்ட முடியாது. எனவே மனிதர்களோ அல்லது நமது நவீன ராக்கெட்டுகளோ இந்த எல்லையை தாண்டி செல்லவே முடியாது. இதுவே பிரபஞ்சத்தின் எட்ட முடியாத கடைசி எல்லையாகும். இந்த காஸ்மிக் ஹொரைசனுக்கு அப்பால் பிரபஞ்சம் இன்னும் நீண்டிருக்கலாம், ஆனால் அது நம் கண்களுக்கு தெரியாது. அங்கு காலம் கிடையாது, ஒளி வடிவிலான சக்திகள் மட்டுமே இருக்க முடியும். இதுவே மதங்கள் கூறும் நித்தியமான மற்றும் எட்ட முடியாத சொர்க்கத்தின் பண்புகளோடு ஒத்துப்போகிறது. சொர்க்கம் இருப்பதற்கான நேரடி ஆதாரம் அல்ல, மாறாக அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு புள்ளியில் இணைய முடியும் என்பதற்கான கருத்தியல் விளக்கம் மட்டுமே என்று டாக்டர் கில்லன் கூறுகிறார். இந்த தர்க்கம் அறிவியல் மற்றும் ஆன்மீக உலகிற்கு இடையே ஒரு புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. 2 துகள்கள் பிரபஞ்சத்தின் கோடி மைல் தூரத்தில் இருந்தாலும் ஒன்றுக்கு நடப்பது மற்றொன்றுக்கு தெரியும். ஐன்ஸ்டீன் இதையே ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் என்றார். நமது பிரபஞ்சத்தை உருவாக்கிய அந்த ஆற்றல் ஒரு குவாண்டம் லெவலில் நம்முடன் இணைக்கப்பட்டிருந்தால் நாம் நினைப்பது பேசுவது அனைத்தும் அந்த காஸ்மிக் ஹொரைசனுக்கு அப்பால் இருக்கும் மூலத்திற்கு உடனுக்குடன் தெரிந்துவிடும். பிரபஞ்சத்தின் இந்த மர்மமான எல்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.